சில விஷயங்களை சில கம்பெனிஸ் எங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதெல்லாம் உடைக்கவே முடியாது, இது அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் பொறுக்கி கொண்டு வந்து இது உடைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் டஃப்கோ அப்படிங்கிற யூடியூபர் தான் பண்ணியிருந்தாரு. இது பார்ட் 2 வீடியோ. சோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி, அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ முதல்ல எடுக்க போறது இந்த ஒரு Nokia 3312 மொபைல் தான். இந்த மொபைல் வந்து உடைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க இன்டர்நெட்ல பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. நிஜமா அது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு மொபைல் எடுத்து வந்துறாப்ல. இந்த Nokia போனை வச்சு முதல்ல சுத்தி வச்சு அடிச்சு பாப்போம், அடிக்கிறாரு. பட் சுத்தியில வச்சு அடிச்சாலதுக்கு ஒண்ணும் ஆகல. ஒரு 3 ஃபீட் ஹைட்ல இருந்து போலான்னு போறப்ப அது கலண்டு விழுந்துருது. பட் திரும்பி மாட்டி யூஸ் பண்றப்ப ஒர்க் ஆகுதுங்க. ஒரு 6 ஃபீட்ல இருந்து போறப்ப அதே மாதிரி கலண்டுருச்சு. பட் திரும்பி மாட்டி ஒர்க் பண்றப்ப திரும்பி ஒர்க் ஆகுதுங்க. அப்ப 10 ஃபீட்ல இருந்து போடுவோம்டா அப்படின்னு போடுறப்ப நல்லா சரி அங்க இங்க சதுருது. அதை திரும்பி மாட்டி ஒட்டி வச்சு ஆன் பண்ணாலுமே ஆன் ஆகுதுங்க. கடைசியா சரி 30 ஃபீட் ஹைட்ல இருந்து போடுறான்னு போடுறாப்ல அது பயங்கரமா தேங்காய் உடைஞ்ச மாதிரி சதுரிடுது. பட் திரும்பி மாட்டி ஒர்க் பண்ணா அது ஒர்க் ஆகுதுங்க. அடுத்து இதுக்கு மேல சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வில்லம்பு எடுத்துட்டு வந்துட்டாப்ல. வில்லம்ப வச்சு எய்ம் பண்றாப்ல, எய்ம் விடுறாப்ல, கரெக்டா ஓட்டைய போட்டுருது. பட் அப்பயும் அந்த போன் ஒர்க் ஆகுதுங்க. கடைசி இதென்ன செங்கல் மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு செங்கல் எடுத்து நான் நங்கு நங்குன்னு மோடுறாப்ல. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப செங்கலால தான் அதுக்கு சாவு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகல. இருந்தாலுமே Nokia போன் ஒரு ஸ்ட்ராங்கான போன் தான். இப்போ கொண்டு வர அரிய பொருள் வந்து டங்ஸ்டன் பென்சில். இது ஜான்விக் பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்விக் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஜான்விக் வந்து நிறைய பேர் பென்சில் வச்சே கொண்டிருப்பாப்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பென்சிலை பண்ண முடியும் அப்படின்னு இந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கார்போர்டை போட்டு நங்கு நங்குன்னு குத்துறாப்ல. அந்த பென்சிலுக்கு ஒண்ணுமே ஆகலங்க. இந்த ஒரு மரக்கட்ட அட்டை இருக்கும் பாத்தீங்களா, அதை போட்டு அடிக்கிறாப்ல. அந்த பென்சில் நான் கூட உடைஞ்சிருந்தா நினைச்சேன், பட் உடையவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வந்து பின்னாடி வந்து ஒரு பென்னு வச்சிருக்கானுங்க. கடைசியா வாட்டர் மேல போட்டு நங்கு நங்கு குத்துவோன்னு குத்துறாப்ல. அந்த வாட்டர் மேல தான் உடைஞ்சு போதே தவிர இந்த பென்சில் ஒண்ணுமே ஆகல, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. கடைசியா வந்து இந்த ஒரு அன்கட்டபிள் கிளவுஸ். இது நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. இது இந்த கார்பெண்டர் வேலை பார்க்கறவங்க வந்து பயங்கர ஒர்க்கா இருக்கும், ஒர்க்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமே அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு பாக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பட்டன் நைஃப் வச்சு கட் பண்ணி பாக்குறாரு, ஒண்ணுமே ஆகல கைக்கு. சிசர் வச்சு கட் பண்ண ட்ரை பண்றாரு, அப்பவே ஒரு கைக்கு ஒண்ணுமே ஆகலங்க. கடைசியா கத்தி வச்சு ட்ரை பண்ண முடிவு பண்றாப்ல. பட் இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக உள்ள வந்து ஹார்ட் டாக் வச்சறாப்ல கைக்கு பதிலா. இப்போ கொஞ்சம் கத்தியை வச்சு நல்லா குத்துன்னு குத்துறாப்ல. அந்த ஹார்ட் டாக் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஹார்ட் டாக்ல ஓட்ட விழுந்திருக்கு. சோ இது வந்து சேஃப்டி கிடையாது தான். இது வந்து மிஷின் கட்டர் எடுத்து வந்துட்டாப்ல. இதுக்கான மெயின் காரணமே வந்து இது உருவாக்குனது காரணமே மிஷின் கட்டர்ல போட்டாலும் அது ஒண்ணும் ஆகாது நம்ம கைக்கு அப்படிங்கிறதுக்காக தான். மிஷின் கட்டர்ல வச்சு விடுறப்ப அந்த கிளவுஸ் மொத்தமா சிலுசில்லா சரியுது. கண்டிப்பா இது வந்து அன்கட்டபிள்லாம் கிடையாது, கட்டபிள் தான். நீங்க அப்படியே போறது கூட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், ஹைலைட் வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போயிருங்களேன்.